ஓம் சாந்தி. எல்லாரும் முரளி கேட்டிங்களா? இன்னைக்கு எனக்கு எந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, தந்தை நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ பாபா நம்மை சொர்க்கத்துக்கு தகுதியானவர் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னா நம்முடைய கடமை என்ன? நம்முடைய வேலை என்ன? தகுதியாக ஆகணும். ஆகல இன்று நாள் முழுதும் இந்த பாயிண்ட் வைத்து முயற்சி செய்யணும். சொர்க்கத்துக்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேனா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாடகத்தை பற்றி சொல்லும் போது பாபா என்ன சொல்றார்? பனா பனாயா பன் ரஹின்றார். அதாவது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டிருக்கும் நாடகம். இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்கு. அப்போ இந்த நாடகத்தினுடைய எல்லையற்ற நாடகத்தினுடைய டைரக்டர் யார்? இயக்குனர் யார்? சிவபாபா. ஆக்டர்ஸ் யார் இல்லையா? ப்ரொடியூசர் யாரு? நேரம், டைம். அந்தந்த டைம் வரும்போது அந்தந்த பார்ட் எமர்ஜ் ஆகுது. நான் எங்கே போகணும், நான் என்ன செய்யணும், ப்ரொடியூஸ். அப்போ தானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, வெளியிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த நேரம் வரும்போது என்னுடைய ரோல் என்ன ஆகுது? சத்தியுகம் வரும்போது சத்தியுகத்தினுடைய ரோல், திரேதாயுகம் வரும்போது திரேதாயுகத்தினுடைய ரோல். இது கலியுகத்தில் கூட, சங்கம யுகத்தில் கூட அந்த நேரம் வரும்போது தான் என்ன ஆகுது? நான் அந்த ஒரு செயலை செய்கிறேன். அப்போ ப்ரொடியூசர் யாரு? நேரம்தான் இல்லையா? பாபாவே சங்கமயுகம் வரும்போது தான் வர முடியும். ப்ரொடியூஸ் பண்ணாதான் நானும் வருவேன் அப்படின்றார் இல்லையா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு? நமக்காக யாரோ உட்கார்ந்து எழுதுவாங்களா? நீ 60 வயசு வாழணும் இல்லையா, நீ இந்த ஊர்ல வாழணும், நீ இவங்களோடு வாழணும். ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாரு? நாம தான். ஓகேயா? இதுல பக்கா தானே, இது உறுதி தானே? அப்போ இன்றைக்கு நீங்க உங்களுக்காக ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க. ஒரு நாளைக்காக நான் இப்படி நடிக்க போறேன், அல்லது இப்படி நான் நடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. அப்படி நினைக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் மகாபாரதத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கிருஷ்ணனுடைய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட எப்படி நடிச்சிருக்கிறார்? அவர் கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணருடைய கதாபாத்திரத்துல நடிச்சவர் இல்லையா? அவர் எப்படி நடிச்சிருக்கிறார்? அந்த ரோலாவே மாறிட்டார் இல்லையா? அப்போ எவ்வளோ அந்த கிருஷ்ணருடைய முகம் சிரிச்ச முகம், இனிமையான முகம் இல்லையா? ஆனந்த நிலை, ஆனந்தமான முகம். ஸோ இன்றைக்கு உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? இனிமையானதாக இருக்கணும், ஆனந்தமானதாக இருக்கணும், மகிழ்ச்சியானதாக மலர்ந்து இருக்கு. இப்படி தான் நான் இன்றைக்கு நடிப்பேன். ஓகேயா? நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்க. பிரச்சனைகள் வருமே. கிருஷ்ணருக்கு வரலையா? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிரச்சனை இல்லையா? அவர் பிறக்கும் போதும் பிரச்சனை, பிறந்த பிறகும் பிரச்சனை. ஆனாலும் அவர் முகம் ஆனந்தமா இருந்தது இல்லையா? ஏன் நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது? வரும் இல்லையா? அதுக்காக இன்றைக்கே நம்ம அந்த தகுதி அடைஞ்சிடுவோன்னு கிடையாது. சில நேரத்தில் முகம் மாறலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் இல்லையா? நான் அமைதியாக இருந்து பேசுவேன், இல்லை ஆனந்த நிலையில இருந்து பேசுவேன். சொல்லணும், கோபமாக வரும், ஆவேசமாக வரும். சரி, இந்த விஷயத்தை நான் இப்படி புரிய வைப்பேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்கள் தானே, இப்படி தான் நடிக்கணும் நீங்கள் தானே முடிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் முடிவு பண்ணியே நீங்கள் நடிக்கலைன்னா இப்போ வேற யாரோ முடிவு பண்ணி நீங்கள் எப்படி நடிப்பீங்க இல்லையா? ஆகையில இன்றைக்கு இன்னொரு விஷயம், கிருஷ்ணர் ஏன் அந்த அவருடைய முகத்துல அந்த இனிமைத்தன்மை இருந்தது, ஏன் அந்த முக மலர்ச்சி இருந்தது? காரணம் என்ன? திரிகாலதர்ஷி, 3 காலங்களையும் அறிந்தவர்
இல்லையா? அப்போ உங்களுக்கு 3 காலங்கள் தெரியாதா? சரி, எக்ஸாக்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியலனாலும் எக்ஸாக்டா தெரியலனாலும் இதுவரையிலும் என்ன நடந்திருக்கிறதோ அது அது நன்றாகவே நடந்திருக்கு. நடந்து கொண்டிருப்பதும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கு. நடக்க போகுதும். இதுல நம்பிக்கை இருக்குல்ல. இந்த 3 காலங்கள் தெரியும் தானே நம்ம சங்கம யுகத்துல இருக்கிறோம். நமக்கு இந்த சங்கம யுகமே நன்மை நடக்கக்கூடிய யுகம், கல்யாணக்காரி யுகம். சிவபாபாவுக்கு குழந்தைகளா மாறி இருக்கிறோனால நம்ம கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடிய சிவபாபாவின் குழந்தைகள். ஆகல ஒவ்வொரு விஷயத்துல என்ன இருக்கும்? நன்மைதான் இருக்கு. ஆகையால ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்க எப்படி இல்லையோ ஏதேதோ செய்வாங்க. ஏன்னா இன்னைக்கு பாபா இன்னொரு விஷயத்த சொன்னார், அக்யூரசி. அக்யூரேட்டா இருக்கணும், மிக துல்லியமா இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு செய்தோன்னா அதுக்கெல்லாம் பலன் கிடைக்காது. எது செய்தாலும் அக்யூரேட்டாக செய்யணும். லௌகீகத்துல உலகத்துல கூட அப்படி இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் அவங்க அது அக்யூரேட்டா, பரவாயில்ல விடுங்களேன், இது தானே, அதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஒழுங்கா செய்யணுன்ற சம்ஸ்காரம் அவங்களுக்கு இருக்கும். அது போல என்ன செய்தாலும், சமையல் செய்கிறீங்களா, இல்லை வியாபாரம் செய்கிறீங்களா, இல்லை நோட்டு எண்றீங்களா, இல்லை ஒரு பொருள் எடுக்கிறீங்களா, எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்? அக்யூரசி. அதனால்தான் ஒரு பொருள் எடுக்கும் போது 10 பொருள் கீழே விழுறது. அப்போ இதுக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன? அக்யூரசி இல்லை. அதனால இது ஸ்தூலத்துல முதல்ல அக்யூரசி வந்ததுன்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும்? சூக்ஷ்மத்திலையும் வரும். யோகா நல்லா இருக்கும். இல்லைன்னா யோகத்துல என்ன சொல்றோம்? இங்க அறக்குறையா ஏதோ செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்யல, கொடுக்க வேண்டியது கொடுக்கல, சொல்ல வேண்டியது சொல்லல. அங்க உட்கார்ந்து அவங்க, நீங்க யோகத்துல உட்காந்துட்டீங்க, ஓகேயா? அவங்க இது பாரு சொல்லவே இல்லை, ஆளே காணோம், கொடுக்கவே இல்லை, ஆளே காணோம், எப்போதான் கொடுப்பாங்க தெரியல அப்படின்னு உங்களை நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க யோகா பண்ணுவீங்களா? உங்களுக்கு யோகா வருமா? நீங்க அவங்கள நினைக்கலனாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் அக்யூரேட்டா செய்துட்டு யோகத்துல உட்காருங்க. யோகாவும் அக்யூரேட்டா இருக்கும். இல்லைன்னா யோகத்துல அக்யூரசி உங்களுக்கு வராது. சார்ட் வைக்கிறதுல அக்யூரேட்டா இருக்கீங்களா? சரி, அமிர்த வேளை எழுந்த 3/4 மணி நேரம் யோகா பண்ணேன், இது எழுதிடலாம், டைம் எழுதிடலாம். அந்த 3/4 மணி நேரம் என்னுடைய யோகா நிலை எப்படி இருந்தது, இதுக்கான சார்ட் நீங்க வைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் நினைச்சீங்களா? நினைச்சீங்க, அந்த நினைவு எப்படி இருந்தது? இதுதான் அக்யூரசி இல்லையா? நம்ம உட்கார்ந்துட்டோம், உட்கார்ந்த உடனே பாபா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. யோகத்துல அது பிரச்சனைக்கான நேரம் வேற ஒரு நேரத்துல சொல்லுங்க. யோகத்துல உட்காரும் போது எதுக்கு உங்க பிரச்சனைகளை சொல்லணும்? இவங்கள மாத்துங்க, அவங்கள மாத்துங்க இல்லையா? பாபா கேட்குறாரு, நான் எதுக்காக வந்திருக்கிறேனோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. முடியாததெல்லாம் ஏன் கேட்குறீங்க? மாத்துறது யாருடைய வேலை? பாபாவுடைய வேலையா? அவருடைய வேலைன்னா எல்லாரையும் மாத்துடுவாரு, எந்த முயற்சி தேவையில்லையே. அப்படியே மந்திரம் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரையும் மாத்திடலாம், நாளைக்கே சொர்க்கம் வந்துடும். ஆனா ஒவ்வொருத்தரும் உணர்ந்து 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 மாற வேண்டி இருக்கு இல்லையா? அதனால நான் மாத்துறது என் வேலை இல்லை, மாத்துறதுக்கு வேண்டிய ஞானம் கொடுப்பது தான் என்னுடைய வேலை. ஞானம் கொடுப்பேன். நீங்க என்கிட்ட இருந்து லைட் அண்ட் மைட் எடுத்துக்கோங்க. இவங்கள மாத்துங்க, அவங்கள மாத்துங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா? யாரும் மாற மாட்டாங்க. நாம தான் என்ன பண்ணோம்? நம்மளை அந்த தாங்கிறதுக்கு நாம பாபாவிடம் இருந்து கேட்கவும் கூடாது. அதுவும் அவரு தான் கொடுத்துட்டு இருக்கிறார். சூரியன் போல வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, சக்தி வந்துட்டு இருக்கு. நாம தான் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும், கனெக்ட் ஆகணும், எடுத்துக்கணும் இல்லையா? நீங்க பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு தண்ணீரே நிரம்பல, தண்ணீர் கொடுன்னா எங்கிருந்து பாத்திரம் நிரம்பு இல்லையா? அதனால நம்ம கனெக்ட் ஆகணும். அப்படின்னா அந்த சார்ட் அக்யூரசி, எழுதுற சார்ட்ல அக்யூரசி. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அக்யூரேட்டா இருக்க பழகிக்கோங்க இல்லையா? அந்த அக்யூரசி வந்துடுச்சு கர்மத்துல அப்படின்னா எல்லாமே எல்லாத்துலயும் என்ன வந்துடும்? தானா
அக்யூரசி வந்துடும். அப்போ பாபா நினைக்கிறதுலையோ, ஞானம் கேட்கறதுலையோ, தாரணை செய்யறதுலையோ, சேவை செய்யறதுலையோ எல்லாத்துலேயும் என்ன ஆகிடும்? அக்யூரசி வந்துடும். ஆகையால இன்னைக்கு என்ன செய்தாலும் அக்யூரேட்டாக செய்யணும். மிக துல்லியமாக கரெக்டாக சரியாக நான் செய்யணும். அப்படி போட்டு போகிறது இல்லை அதை அப்படி வச்சுட்டு போகிறது இதெல்லாம் கூடாது. எல்லா பொருட்களையும் மதிக்கணும், எல்லா மனிதர்களையும் மதிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த மதிப்பு கொடுக்கணும். அப்போதான் முகம் என்ன ஆகாது? மாறாது. சரி, அவங்க இந்த தவறு செய்கிறாங்க தான், நான் இப்படி சொன்னா அவங்க அப்படிதான் செய்தாங்க. ஆனாலும் அதை பார்க்கக்கூடாது, புரிய வைக்கணுமே தவிர அவங்கள எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும்? தவறு செய்துட்டாங்கன்ற கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. அவரை யார் செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற கண்ணோட்டத்துல பாருங்க. அப்போ பாபா செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நான் யார் கமெண்ட் பாஸ் பண்றதுக்கு? நான் யார் அவரை பத்தி குறை சொல்றதுக்கு? ஆனா நான் புரிய வைக்க வேண்டியது நல்ல விதமா புரிய வைக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் தான் வேணும், கஷ்டம்தான். 40 முறை சொன்னாலும் 41வது முறை அவங்க அதே தவறு செய்கிறாங்கன்னா எல்லையற்ற பொறுமை தேவைப்படுது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இல்லையா? அதனால நாம் என்ன பண்ணணும்? பாபாவிடம் இருந்து லைட்டும் மைட்டும் வாங்கணும், எடுத்துக்கணும். கொடுக்குறார் பாபா, கொடுக்கதான் வந்திருக்கிறார். அதை வாங்காம வேற என்னென்னவோ கேட்குறீங்களே இல்லையா? உட்காந்து பழகிட்டோம். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் எப்போ யோகா பண்ணாலும் பாபாவுடைய லைட் எனக்கு கிடைக்குது, பாபாவுடைய சக்தி எனக்கு கிடைக்குது. இது பழக்கமாயிடுது. அப்போ யோகா ஒரு செகண்டில் அந்த லைட் கிடைக்கல, மைட் இல்லைன்னா நான் யோகாவே பண்ணாத மாதிரி இருக்கு. நான் பாபா நினச்சிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த பழக்கம் ஆயிடுது இல்லையா? யாராவது ஏதாவது செய்யும் போது, இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டு வந்துடுச்சு, பரிமாறுறாங்கன்னா உடனே என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள அது வரைக்கும் பசியே இருக்காது. சாப்பிடணும்னு நினைச்ச உடனே, உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது? தூண்டுது பசி இல்லையா? அதே போல நம்ம யோகத்துல உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த லைட் கிடைக்குது. அப்போ ஒரு பழக்கமாயிடுது. எப்போ உட்கார்ந்தாலும் அது கிடைக்குது, எப்போ உட்கார்ந்தாலும் அந்த லைட்டு மைட் ஃபீல் பண்ண முடியும். அது போல ஏதாவது ஒரு விஷயத்துல அக்யூரேட்டா நம்ம செய்ய பழகிக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். நான் அந்த ரெக்கார்டட் முரளியில கூட சொல்லியிருக்கிறேன். உட்காந்துடுறது, அதுக்கப்புறம் எழுந்து போகணும், அது யாருக்கோ ஏதோ சொல்லணும், இல்லை கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கிறோமா இல்லையா தெரியல, பூட்டினோமா இல்லையா தெரியல, லைட் ஆஃப் பண்ணோமா இல்லை தெரியல. இது உட்காந்துட்டு பின்னாடி எல்லாம் யோசிக்கக்கூடாது. யோகா பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உட்காரணும். அதை விட ஈஸியாக சார்ட் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வந்தது. தாதிமார்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம பாபா சொல்லுவார், கடைசியில தூங்கும் போது மிகவும் முக்கியமானது கடைசி எண்ணம். ஏன்னா யாரோ கேட்டிருக்காங்க, இப்போ தூக்கத்துல சில பேர் சரீரத்தை விட்டுடுறாங்க, அவங்க எல்லாம் எந்த நிலைக்கு போவாங்க? ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? கடைசியில உயிர் பிரியும் போது என்னுடைய நினைவுல தான் பிரியணும், வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு தாதிமார்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, தூக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, தூக்கத்துல போயிட்டாங்க ரொம்ப பாக்யவான் இல்லையா, ரொம்ப மகான், தூக்கத்துல போயிட்டாங்க. தூக்கத்துல போனாங்க, அது நல்ல சாவுன்னு சொல்ல முடியாது. யாரை நினைச்சாங்க, என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ, எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ, எதுவும் பண்ண முடியலையே. தூக்கத்துல அவங்க போயிட்டாங்க, மற்றவங்களுக்கும் தொல்லை கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய கடைசி தாட் என்னவா இருந்தது? அதே தானே நிர்ணயிக்குது அடுத்த நிலைய. அதனால நம்ம அது எதுக்கு கவனம் வைக்கணும்? சார்ட் எழுதும் போதுன்னா, தூங்கும் போது கடைசி எண்ணம். படுத்த உடனே தூக்கம் வந்துடுது, படுத்த பின்னாடி ஏதேதோ சிந்தனைகள் ஓடுது. அது கடைசி தாட்ல எங்க நிக்குமோ அதுதான் அடுத்த நாளுடைய ஆரம்பம், அடுத்த பிறவினுடைய ஆரம்பம். இன்னைக்கு தூங்குறோம், காலையில எழுந்த உடனே 2 பேருக்கு நன்றி சொல்றாங்க. 2 கண்களுக்கு. இன்னைக்கு நான் மறுபடியும் விழிச்சிட்டேன், 2 கண்களுக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு தெரியாது. அதனால அந்த கடைசி நிலை மிக முக்கியம். சார்ட் எழுதும் போது, யோகத்தினுடைய பயிற்சி செய்யும் போது அதை நீங்க செய்யணும். கடைசி தாட் ஒரு பாபா நினைவுல இருக்கா, அதனை முடிக்கிறது, க்ளோசிங். இந்த நாளினுடைய க்ளோசிங். வியாபாரம் எல்லாம் செய்யறாங்கன்னா இந்த க்ளோசிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் அடுத்த நாள் நல்ல கணக்கு
அந்த க்ளோசிங்கை எவ்வளோ லாபம் நஷ்டம் எதுவும் தெரியலன்னா அடுத்த நாள் என்னன்னு வியாபாரம் செய்வீங்க? அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபுல் டே முயற்சி பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு முயற்சி செய்யணும். இது போல் நம்ம இன்றைய நாள் முழுவதும் சேவை செய்து எல்லாத்துலேயும் அக்யூரேட்டாக நான் இருப்பேன். ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுல கூட அக்யூரசி இல்லை, புரிகிற மாதிரி புரிய வைக்கிறது இல்லை. அப்புறம் அவங்க தவறு செய்தாங்க அப்படின்னா அவர் சரியாக புரிஞ்சுக்கிறதுலையும் அக்யூரசி இல்லை, புரிய வைக்கிறதுலையும் அக்யூரசி இல்லை. அதான் அக்யூரேட் ஆகணுன்றார் பாபா. யோகின்னு சும்மா கிடையாது, ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்யணும். அதுக்கு மைண்டில் பிளான் பண்ணுங்க, ஸ்கிரிப்ட் எழுதுங்க, பிளான் பண்ணுங்க, இப்படி தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபுல் டே அந்த மாதிரி முகமலர்ச்சியில் சிரிச்ச முகத்தில் இல்லை இனிமையாகவோ இல்லை ஆனந்த நிலையிலையோ இருங்க. எல்லாமே பாருங்க. அவர் எப்படி பார்ப்பார் எப்போவுமே கிருஷ்ணர், அவ்வளோதான், எல்லாம் தெரியும், அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பார். அதாவது இப்போ நமக்கு 2வது முறையோ 3வது முறையோ படத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ஐயோ வில்லன் வந்துட்டா, போலீஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லு. இப்போ 2வது முறை பார்த்தவங்களுக்கு வருவாங்க, போலீஸ் வருவாங்க, காப்பாற்றுவாங்க. அது 2வது 3வது முறை பார்க்கும்போது ஒன்றுமே நடக்காதுன்னு நமக்கு தெரியும், என்ன ஆகும் நமக்கு தெரியும். அதுபோல் கிருஷ்ணருடைய பார்வை இருந்தது. ஏன்னா எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. அதுபோல் உங்களுக்கும் எல்லாம் தெரியும், பலமுறை நடிச்சிருக்கீங்க, பலமுறை பார்த்துருக்கீங்க. அந்த நினைவை எமர்ஜில் கொண்டு வந்தீங்க, வெளியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் அந்த பார்வையில் பார்ப்பீங்க. கொஞ்சம் நிதானம் தான் வேணும். கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு, நீங்களே அனுபவம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுங்க. ஓம் சாந்தி.